Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல சாஃப்ட்டா டேஸ்டா செய்யக்கூடிய மைசூர் பாக்கு எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மைசூர் பாக்குக்கு நம்ம நெய் எதுமே சேர்க்காம ஆயில் வச்சு எப்படி ஈஸியா பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்ல 1 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் எடுக்காம சுத்தமா வாசனை இல்லாத ஆயிலா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கிற போறோம். சுத்தமா கட்டி எதுவுமே இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சாச்சு, இதை எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்து கடாயை ஹீட் பண்ணிட்டு 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிற போறோம். இந்த இனிப்பு இந்த மாவுக்கு கரெக்டான அளவா இருக்கும். இப்போ 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சக்கரை பாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டு கையில் வச்சு இழுத்து பார்த்தோன்னா ஒரு கம்பி கட் ஆகணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த டயத்தில் உடனே நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே மைசூர் பாக்குக்கு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கிடையிலே ஒரு ட்ரேயில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நுரைச்சி கடாயில் ஒட்டாத பதத்துக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் சுத்தமாக ஒட்டலை, இந்த பதத்துக்கு வரணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேயில் மாற்றிருக்கேன். இதில் மாற்றினதுக்கு அப்புறமா ஈவனாக சமப்படுத்தி விட்டுக்கோங்க. நம்ம வீடியோவில் ஏற்கனவே 2 விதமான மைசூர் பாக்கு போட்டிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நல்லா சமப்படுத்தி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம பீஸ் போடுறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.